ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸோட ப்ராக்டிக்கல் கொஸ்டின் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கொஸ்டினை வந்து 2 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். பில்டின் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்குகிற இன்புட் நம்பருக்கு வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அந்த இன்புட்டாக வாங்குகிற நம்பர் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னாலே வந்து எய்மு, ப்ரோக்ராமு, அவுட்புட்டு, ரிசல்ட்டு இது மாதிரி 4 பார்ட்டாக வந்து இருக்கணும். எய்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to calculate the factorial of given number using for loop. ஸோ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து எய்மு. ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிவன் நம்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்புட்டாக வாங்கணும். ஸோ அது வந்து 2 டைமில் வந்து இன்புட்டாக வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் நேமு, ஸோ அதுக்கப்புறம் இன்டீஜர், ஸோ அதுக்கப்புறம் இன்புட்டாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு, அதுக்கப்புறம் குவார்ட்டில் கொடுத்துருக்க வேர்டுக்கு வந்து இது அப்படியே வந்து அவுட்புட் அப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது நமக்கு வந்து என்ன இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து இது பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் அப்போ இந்த வார்த்தை வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வாங்குகிற நம்பரை வந்து நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினில் வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபார் லூப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் இந்த ஐ அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐயோட வேல்யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நம்ம என்ன இன்புட்டாக வாங்கியிருக்கோமோ அதோட வந்து 1 ஆட் பண்ணி அது வரைக்கும் அப்பர் லிமிட்டாக வந்து இருக்கும். ஃபார் ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஃபேக்டில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதோட வந்து ஐயோ வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை வந்து ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கே வந்து லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் இதை வந்து டபுள் குவார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து அவுட்புட் அப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளை வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டபுள் குவார்ட்டில் வந்து இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். கடைசியாக வந்து இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைனில் இருக்க இந்த என்டர் நம்பர் அது வந்து அவுட்புட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணுறீங்க. ஸோ 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணுற 5 வந்து இந்த நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகும். இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமுக்கு இன்டர்னலாக வந்து நடக்கும், அவுட்புட்டில் வந்து தெரியாது. ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து 5 அப்படின்னு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து 1 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப்பில் வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டில் இருக்க வேல்யூவோட ஐயோ இருக்க வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோட வேல்யூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டில் வந்து ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. ஸோ அது வந்து 1 × 1 அப்படி மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ 2வது டைம் வந்து மறுபடியும் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐக்கு வந்து புது வேல்யூ கிடைக்கும் 2 அப்படின்னு. அந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஃபேக்டில் வந்து கரண்ட்டாக வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஸோ 1ல் வந்து மல்டிப்ளை பை 2 அப்படின்னு மல்டிப்ளை ஆகும். ஏன்னா ஐயில் இருக்க வேல்யூ வந்து 2 மல்டிப்ளை ஆகி 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 அப்படின்னு கிடைக்கிறது வந்து இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கே வந்து ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி மறுபடியும் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மறுபடியும் ஐயோட வேல்யூ வந்து என்ன ஆகும் 3ன்னு ஆகும். இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபேக்டில் வந்து கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 3. இது 2 மல்டிப்ளை ஆகி மறுபடியும் ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கே வந்து ஸ்டோர் ஆகும் 6 அப்படின்னு. இப்போ ஃபேக்டில் இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ மறுபடியும் வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபார் லூப் வந்து எண்ட் ஆகாமல் எதுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட அப்பர் லிமிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா num + 1.
ஸோ நம்மள கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 5, அதோட 1 கூட்டி 6. இந்த 6 வர வரைக்கும் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த டைம் வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஐயோட புது வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஏற்கனவே ஃபேக்டில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு இருக்கும். ஃபேக்டில் இருக்க வேல்யூ வந்து 6, ஐயோட புது வேல்யூ வந்து 4. ஸோ 2 மல்டிப்ளை ஆகி ஃபேக்ட்டுக்கு வந்து 24 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபேக்டில் இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ ஐயில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஐயோட வேல்யூ வந்து அப்பர் லிமிட்டை ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணோம். ஐயோட வேல்யூ வந்து அப்பர் லிமிட்டை வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் மறுபடியும் வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஐக்கு வந்து புது வேல்யூ வந்து கிடைக்கும் 5 அப்படின்னு. ஃபேக்டில் ஆல்ரெடி இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஐயோட வேல்யூ வந்து 5, 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 120 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த ஃபேக்டில் வந்து இப்போ 120 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஃபார் லூப்போட அப்பர் லிமிட்டை வந்து ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ அப்பர் லிமிட் வந்து என்ன 6. ஸோ நார்மலாக வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 - 1 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன 5. ஸோ அப்பர் லிமிட்டை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து லூப் அவுட்டு வெளியே வந்துடும். லூப் அவுட்டு வெளியே வரப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப், இது வந்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மள இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மள என்ன வேல்யூ இருக்குது 5, இந்த 5 வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இஸ்ஸை வந்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும், இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. இந்த 120 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 2 லைன் தான் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட்டு. இந்த இடத்துல சொல்லியிருக்க எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாதது. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தான், எக்ஸாமுக்கு தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு வர எக்ஸ்டர்னல் வந்து இதை கொஸ்டினாக கேட்டாங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க. ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ் த பைத்தான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஹாஸ் பீன் டன் அண்ட் த அவுட்புட் இஸ் வெரிஃபைடு. ஃபஸ்ட்டு கேள்வியிலே வந்து செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அப் ப்ரோக்ராம் டு சம் த சீரீஸ். கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2/2 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3/3 டிவைடட் பை 3 ப்ளஸ் அப் டு n/n டிவைடட் பை n. ஸோ இதுதான் வந்து கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதணும். எய்மை வந்து கொஸ்டின்லேருந்தே எடுக்க பழகிக்குங்க. ஸோ எய்ம் வந்து என்ன, இந்த சம் ஆஃப் சீரிஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்த எண்ணுக்கான வேல்யூ வந்து தெரியாது. ஸோ அதை வந்து இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைமில் வாங்க போகிறோம். எண்ணுக்கு வந்து வேல்யூ வந்து 2 டைமில் வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். எண் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் நேமு, இன்டீஜர், இன்புட். ஸோ இது எல்லாமே வந்து கீவேர்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டபுள் கோட்டில் வந்து என்டர் எ வேல்யூ ஆஃப் என். ஸோ எண்ணுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவுட்புட் அப்போ இந்த மெசேஜ் வந்து நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனில் வந்து எஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. ஃபார் லூப்புக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு, ஐ அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ அதோட வேல்யூ வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1லேருந்து ஆரம்பிக்குது. எண்டு வேல்யூ வந்து எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1 அப்படிங்கிற வேல்யூவில் வந்து முடியுது. இந்த ஃபார் ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைடர் பை ஐ. ஸோ ஐயில் இருக்க வேல்யூ வந்து ஐயோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து ஐயில் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வர ஆன்சரை வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த லைனில் வந்து எஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து எஸ்ஸில் கரண்ட்டாக இருக்க வேல்யூவோட ஏல வர ஆன்சரை வந்து ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து எஸ்ஸில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி லைனில் வந்து பிரிண்ட் த சம் ஆஃப் சீரிஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வரும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேள்வியோட செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் வந்து இந்த 2 லைன் தான். ஸோ இதை மட்டும் அவுட்புட்டில் எழுதுனா போதும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை வந்து நம்ம பைத்தான் ஆப்பில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ
நம்ம பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். ஸோ அதை தான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை வந்து சேவ் பண்ணணும். ஸோ ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரன் அப்படிங்கிற மெனு வந்து கிளிக் பண்ணணும். இது மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெனுவில் வந்து இருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அதாவது ரன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். நம்ம அவுட்புட்டில் பார்த்தது தான். ஸோ என்டர் ஏ நம்பர் அப்படின்னு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகி நிற்கிது. நம்ம என்ன பார்த்தோம், 5 அப்படின்னு கொடுத்தோன்னு வைக்கிறேன். 5 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு, ஸோ 120 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கேள்வியோட ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த 2 லைன் தான். எக்ஸாமுக்கு வந்து இந்த 2 லைனை மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு கேள்வியோட செகண்ட் பார்ட்டையும் வந்து நம்ம டைப் பண்ணி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராமே வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் மெனுவில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரன் மாடியூலை கிளிக் பண்ணணும். ஸோ என்டர் ஏ வேல்யூ ஆஃப் n அப்படின்னு பிரிண்ட் ஆகி நிற்கிது. நம்ம 4 அப்படின்னு என்டர் பண்ணுறோம். ஸோ உங்கள் எக்ஸாம்பிளில் புக்கில் கொடுத்துருக்குது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஆன்சர் வந்து 76 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கும் பிரிண்ட் ஆகிருக்குது 476. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த கேள்வி வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்கள் கிட்ட சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா, மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.